உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடபூமி வாயிலாக மதுரை ஜோதிட கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக மிகப்பெரிய கிரகமான குரு வக்கர நிவர்த்தி அடைந்திருப்பது அனைத்து ராசிக்காரர்களும் மிகுந்த ஒரு சந்தோஷமான விஷயம். அதே போன்று இந்த வாரத்திலும் மிக பலமான ஒரு கிரகம் உங்களை எல்லாம் உற்சாகத்தோடு வைத்திருக்க வேண்டிய ஒரு கிரகம், உடல்நலை குறைவு ஏற்படுத்தாமல், விபத்துகளை ஏற்படுத்தாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்வையிலே உங்களை கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் இந்த வாரத்திலும் வக்கர நிவர்த்தியாக இருக்கின்றது. அதனால் இந்த வாரமும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இருக்கப் போகின்றது. அனைத்து ராசிக்காரர்களும் இது பொதுவானது. இந்த வாரத்திலே நாம் ஒரு 3 நாட்கள் அதிகமாக சொல்ல இருக்கின்றோம். 14ஆம் தேதி 2வது மாதம் 2025 மாசி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் 23/2/2025 மாசி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த 10 நாட்களுக்கு உள்ள ராசி பலன்களை காண இருக்கின்றோம். அடுத்தடுத்து திங்கள் முதல் ஞாயிறு வரை என்ற ஒரு கணக்கிலே ஜோதிடபூமி வாயிலாக வார ராசி பலன்களை நீங்கள் காணலாம். இப்பொழுது நம்ம ராசிக்குள் செல்வோம். மகர ராசியை சேர்ந்த நமது சொந்தங்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் இப்பொழுது நல்ல நிலைமையில் உங்களது வாக்குஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார். இருந்தாலும் கூட மகர ராசி பட்ட கஷ்டங்களுக்கு அளவில்லாமல் இருந்து கொண்டிருந்தது. காரணம், அவருக்கு அந்த ராசிநாதன் முக்கியமாக நன்றாக இருக்க வேண்டும். 2வது, மகர ராசிக்கு வக்கரம் பெற்ற குரு பார்வையும் இருந்து கொண்டிருந்தது. இன்னொன்று, மகர ராசிக்கு லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய், மகர ராசிக்கு விருச்சிக ராசி தான் லாபஸ்தானாதிபதி, லாபஸ்தானம். அந்த லாபஸ்தான அதிபதி செவ்வாய், அவரும் வக்ரகதியிலே இருந்து கொண்டிருந்து விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதே போல மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்கள் வாக்குஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார். தன வரவுகளை தேடி அமர்ந்திருக்கின்றார். குடும்பத்தை நல்ல உச்சத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிலையிலே அமர்ந்திருக்கின்றார். உங்கள் வாக்குறுதிகளுக்கு எல்லோரும் முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற நிலையிலே அமர்ந்திருக்கின்றார். ஆனால் அவை நடந்ததா என்று பார்க்கின்ற பொழுது நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன் நடக்கவில்லை? ஏனென்றால் சனி பகவான் ராகுவின் சாரத்திலே அமர்ந்திருக்கின்றார். ராகு 3ஆம் இடத்திலே அமர்ந்து குருவின் நட்சத்திர காலிலே அமர்ந்திருக்கின்றார். குருவின் வீட்டில் அமர்ந்து குருவின் நட்சத்திர காலிலே அமர்ந்திருக்கின்றார். ராகு நன்றாக இருந்தால்தான் உங்கள் வாக்குஸ்தானாதிபதி, உங்கள் ராசிநாதன் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய முடியும். ஏனென்றால் கட்டிடம் நன்றாக இருந்து பயனில்லை, அஸ்திவாரம் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த அஸ்திவாரம்தான் நட்சத்திர அதிபதி. அந்த நட்சத்திர அதிபதி சனி பகவான் அமர்ந்திருப்பதுவோ ராகுவினுடைய சாரத்திலே. அந்த ராகு நல்ல நிலைமையில் இருக்கின்றாரா என்று பார்க்கின்ற பொழுது ராகு வக்கரம் பெற்ற குருவின் சாரத்திலே அமர்ந்திருந்ததால் உங்களுக்கு பல நிகழ்வுகள் உங்களுக்கு தொந்தரவாக அமைந்து விட்டது. இவை அனைத்துமே இப்பொழுது குருவின் வக்கர நிவர்த்தியின் மூலமாக சரியாகிவிட்டது. குரு வக்கர நிவர்த்தி அடைந்ததால் ராகு மிக வலிமையாக பலம் பெற்று விட்டார். காரணம், அந்த ராகு குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுது ராகுவுக்கு மிகப்பெரிய குருவினுடைய பலம் கிடைத்து குருவினுடைய அனுகிரகத்தால், ஏனென்றால் ராகு அமர்ந்த நட்சத்திரம் இப்பொழுது வலிமையாகிவிட்டது, அஸ்திவாரம் ஸ்ட்ராங் ஆகிவிட்டது. அப்பொழுது ராகு மிகுந்த வலிமையாகிவிட்டார். அப்பொழுது சனி அமர்ந்த நட்சத்திர காலின் அதிபன் வலிமையாகிவிட்டார். இப்பொழுதுதான் நீங்கள் வலிமை அடைகின்றீர்கள். அதற்கு ஏற்றார் போல குருவும் உங்களுக்கு இப்பொழுது அவர் 9ஆம் பார்வையாக உங்கள் மகர ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். இது எப்படிப்பட்ட ஒரு விசேஷம் என்னவென்றால், இதுவரை மதிக்காதவர்கள் எல்லாம் உங்களை மதிக்க தொடங்கி விடுவார்கள். அதே போன்று எதிர்பார்த்த எண்ணிய காரியங்கள், உங்கள் குடும்பம் விருட்சம் அடைய வேண்டும், விமோச்சனம் அடைய வேண்டும், நல்ல தனவரவை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே நீங்கள் சென்ற பாதையெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு நல்ல பாதையாக மாறிவிட்டது.
அதனால் இந்த மகர ராசிக்கு இந்த குரு வக்ரம் என்பது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதே போல உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் வக்கர பலம் பெற்று உங்கள் ராசியை இன்னும் பார்த்து கொண்டிருக்கின்றார். வக்ரம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதுவும் செவ்வாயின் வக்ரம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கோபக்காரன் உங்கள் மீது பார்வைப்பட்டால் எப்படி இருக்கும்? அதே கோபக்காரன் கொடுங்கோபம் கொண்டு பார்த்தால் எப்படி இருக்கும்? ஒரு கிரகங்களிலே மிகுந்த கோபம் கொண்ட ஒரு கிரகம் என்றால், ஆக்ரோஷமான கிரகம் என்றால் அது செவ்வாய். அந்த செவ்வாயே வக்ரம் அடைந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார் என்றால் எவ்வளவு கொடுமை இருக்கும். அந்த செவ்வாய் சாதாரணமாக பார்த்தால் அந்த நிகழ்வு, அதே நேரத்தில் வக்ரம் பெற்று பார்த்தால் எப்படிப்பட்ட நிகழ்வு நடந்திருக்கும். ஆனால் அந்த பார்வை இன்னும் உங்கள் ராசி விழுந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படி என்றால் நீங்கள் எண்ணிய காரியத்திலே உங்கள் வெற்றி படிக்கட்டு உங்கள் கைக்கு வந்துவிட்டதா என்று பார்க்கின்ற பொழுது அதிலே பிரச்சனை இருக்கின்றது. அந்த கொடுங்கோன்மையான பார்வை உங்களுக்கு குளிர வேண்டும். அந்த குளிர்ச்சியான பார்வை உங்கள் ராசியின் மீது விழ வேண்டும். அப்படி விழும்போதுதான் உங்கள் நீங்கள் ஏற்படுத்திய காரியங்களிலிருந்து வந்த லாபங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். எப்பொழுது நடைபெறும்? 21ஆம் தேதி செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகின்றார். இரவு 8:35 தான் செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகின்றார். அதற்கு பின்புதான் லாபமான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நடைபெற ஆரம்பிக்கும். குரு பார்க்க கோடி தோஷமும் நீங்கும் என்பது விதி. செவ்வாயின் பார்வை அதற்கு ஒரு பொருட்டே அல்ல என்பது போன்று உங்கள் ராசியை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று குரு இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் முழுமையை அடைய வேண்டும் என்றால் செவ்வாயும் அங்கே பிரச்சனையை நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்பொழுது நீங்கள் நிச்சயமாக மேன்மை அடைந்து, ஏனென்றால் 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்தில் அமர்ந்து பார்க்கின்றார். ஏனென்றால் இப்பொழுது எதிரிகள் கை ஓங்கி நிற்கின்றது. உங்களை கடவுள் காக்கின்றார் எதிரிகளிடமிருந்து. ஆனால் எதிரிகளுடைய கை ஓங்கித்தான் இருக்கின்றது. அது இன்னும் குறையவில்லை. அது குறைய வேண்டும். குறைந்து விட்டால், அவர்கள் கை கீழே இறங்கிவிட்டால் நிச்சயமாக உங்களை அசைக்க ஆளே இல்லை என்ற நிலைக்கு மாறுவீர்கள். அதன் பின்பு நீங்கள் சென்ற இடங்களிலே மதிப்பு மறுபடியும் கிடைக்கும். உங்கள் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். நீங்கள் பலம் பெற்று விடுவீர்கள். அதுவரை நீங்கள் பொறுமை காப்பது என்பது மிக மிக அவசியம். ஏனென்றால் இப்பொழுது செவ்வாயின் பார்வையால் நீங்கள் மிகுந்த வேகத்தோடு செயல்படுவீர்கள். குரு பார்வை உங்கள் நல்ல நிலைமையை இப்பொழுது மாற்றிவிட்டது. அதனால் அந்த வேகத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி விடுவீர்கள் இயற்கையாகவே. அந்த நிதானத்திற்கு இப்போ நீங்கள் வருவீர்கள். நிதானத்தோடு நீங்கள் செயல்பட்டு நல்ல நிலையில முன்னேற்றம் அடைய வேண்டும். உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் மாற வேண்டும். உங்கள் வாக்குக்கு முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும். தொழில் ரீதியாக உங்களது அனைத்து முயற்சிகளும் நல்ல நிலையில் மாற வேண்டும். உங்கள் தொழிற்சானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 10 குடையவன், அவர் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் உச்சபலம் அடைந்து நல்ல நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் அந்த சுக்கிரன் சனியின் சாரத்திலே சனியின் நட்சத்திர பாதத்திலே அமர்ந்திருக்கின்றார். சனியோ ராகுவினுடைய நட்சத்திர பாதத்திலே அமர்ந்திருக்கின்றார். இப்படி கிரகங்கள் உங்களுக்கு நல்ல நிலைமையில இருக்கின்றதா என்று பார்க்கின்ற பொழுது இதுவரை உங்களுக்கு ஒரு சகாயமான சூழ்நிலையில் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இனிமேல் வருகின்ற காலங்கள் மிகுந்த ஒரு பலமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நிச்சயமாக தொழில் சார்ந்து அரசு துறையில் இருப்பவர்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, குறிப்பாக நிரந்தரமற்ற பணியாட்கள், உடல் உழைப்பாளிகள், விவசாயத்துறை சார்ந்தவர்கள், இவர்கள் எல்லோருக்குமே இது ஒரு விடிவு காலமாக மாறும். சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு எல்லோருக்குமே இது ஒரு விடிவு காலமாக மாறப்போகின்றது. ஒரு நல்ல நிலையிலே நீங்கள் முன்னேற்ற பாதையை அடையப் போகின்றீர்கள். அதற்கு உற்ற துணையாக உங்களுக்கு உங்கள் தந்தை வழி சொந்தங்களும் தாய் வழி சொந்தங்களும் நிச்சயமாக இருப்பார்கள். உங்கள் தாயாரும் உங்கள் தந்தையாரும் உங்களுக்கு பக்கபலமாக உடன் இருப்பார்கள்.
குறிப்பாக உங்களுக்கு தந்தையார் வழியிலே உதவிகள் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. நிச்சயமாக உங்களுக்கு சொந்த பந்தங்கள் உதவினாலும், உடன்பிறப்புகள் நிச்சயமாக உதவினாலும், இதுவரை உடன்பிறப்புகள் இருந்த பகையெல்லாம் விலகப் போகின்றது. நல்ல முன்னேற்றத்திற்கு வரப்போகின்றது. மூத்த சகோதர சகோதரிகளிடத்திலே அதிகமான ஒரு கொடுங்கொன்மையான பார்வை, ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அவையெல்லாம் இப்பொழுது 21ஆம் தேதிக்கு மேலே மாறப்போகின்றது. இளைய சகோதர சகோதரத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகிவிட்டது. அதனால் இனிமேல் உங்களுக்கு பயம் இல்லை. சென்ற காரியங்களிலே சிறப்புகள், பெருமைகள் நீங்கள் அடையப் போகின்றீர்கள். வாழ்த்துக்கள். மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள், இனிமேல் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம். மகர ராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 7, 4.